மக்கள் வணக்கம். 10 நிமிட கதைகள் என்கிற இந்த நிகழ்வின் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சுமார் 1,00,000 மதிப்புள்ள பரிசுகளை வெல்லப்போகும் குறும்பட படைப்பாளி அல்லது படைப்பாளிகள் யார் என்பதற்கான இறுதிக்கட்ட சுற்று இப்பொழுது நடந்து கொண்டு வருகிறது. இறுதிக்கட்ட சுற்றில் இடம்பெற்ற சில குறும்படங்களில் இன்று ஒரு குறும்படத்தை நாம் இங்கே பார்க்க போகிறோம். குறும்படத்தை பற்றி இங்கே பேசுவதற்காக சமகால தமிழ் திரைப்படத்தின் நம்பிக்கை அளிக்கக்கூடிய இயக்குநர்களில் ஒருவரான திரு கௌதமன் அவர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். 10 நிமிட கதைகள் இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த குறும்படத்தை பற்றி என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, உண்மையிலே இதை பற்றி இது பார்த்தா தான் இது உணர்வுபூர்வமான படம். ஏன்னா இது அவங்களுடைய வழிகளை சொன்ன ஒரு விஷயம் இதில் தெரியுது. அவங்க பட்ட கஷ்டங்கள், அந்த இதெல்லாம் அந்த எலி மூலமாக, அந்த 2 எலி தான் கேரக்டராக இந்த படத்தில் இருக்கும். யாரும் ஒரு நடிகர்களும் நடிச்சிருக்கவே மாட்டாங்க. 2 எலியை வச்சு எப்படி எடுத்திருக்காருன்றது எனக்கு இன்னும் தெரில. எனக்கு நேரம் கிடச்சுன்னா அவர்கிட்ட கேட்டிருப்போம் போல. 2 எலியை வச்சு அழகாக ஃபோட்டோகிராஃபி பண்ணி அந்த எலியை வச்சு அழகாக அது எங்கெங்கே போதோ அதை படம் பிடித்து அழகாக பண்ணியிருந்தாங்க. ஸோ பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுமைகள் நடந்தது அப்படின்றத அவங்க காமிப்பாங்க. ஸோ இதை பார்த்தா தான் நீங்கள் உணர முடியும். ஏன்னா இது வழிகளை சொல்லக்கூடிய ஒரு குறும்படம். வன்னியலி பார்த்து முடிஞ்ச உடனே எனக்கு இதுல இன்னொரு தலைப்பும் இந்த படைப்புக்கு வச்சிருக்கலாம்னு தோணுச்சு. வன்னி வலி அப்படின்னு என்னை ரொம்ப பாதிச்சிருச்சு. என்னுடைய சிறு வயது பருவத்திலிருந்தே ஊடகங்கள் மூலமா, பத்திரிக்கை மூலமா பார்த்து நான் சிதைஞ்சிக்கிட்டு வந்தேன். என் தாய்மொழியை பேசுற என்னுடைய மக்களுடைய அந்த ஈழ சிதைவு, சொல்ல முடியாத துயரம், அது ஒவ்வொரு நாளும் தூங்க போகும்போதும் தூங்கி எழும்போதும் எனக்குள்ள ஒவ்வொரு நாளும் என்ன ஒரு பெரிய ஆளுமை செஞ்சு, நீயும் ஒரு தமிழனா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கிற ஒரு நிகழ்வு, கொடூரமான நிகழ்வு. அந்த படைப்புல அந்த படைப்பாளி ரொம்ப அற்புதமா பதிவு செஞ்சிருக்காரு. அதாவது பொதுவா சிம்பாலிக் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்க, குறியீடு, அந்த குறியீடை நிறைய பேர் ஒரு நேர்மைத்தன்மையோட சொல்லுவாங்க. ஆனா இந்த படைப்பாளி அந்த குறியீடை எலிகள் மூலமா, எலிகளினுடைய பயணத்தின் மூலமா அதை சொல்லியிருக்காரு. அது 100% ஒரு உண்மையான குறியீடாகவும் இருக்கு. ஒரு நாடகத்தனமான குறியீடு இல்லாம ஒரு அழுத்தமான உண்மையான குறியீடா இருக்கு. தமிழர்களுடைய, குறிப்பா விவசாயிகளுடைய மிகப்பெரிய எதிரி எதுன்னா எலிகள். என்னன்னா, வயல்ல இருந்ததுன்னா நெற்கதிர்களை அது வெட்டி போட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா அது போய் மேலே கடிக்க முடியாது, கீழே வெட்டிட்டு தான் புதற்குள்ள இழுத்துட்டு, அந்த எலி குழிக்குள்ள இழுத்துட்டு போயிடும், அந்த குகைக்குள்ள, அதோட வீட்டுக்குள்ள. அதனால எலிகளை ஒழிக்கிறதுக்கு என்ன வழின்னு விவசாயிகள் பெரும்பாடுபடுவாங்க. வளர்ந்து நிக்கிறதுக்குள்ள அது செத்துச்சிடும். அப்புறம் வீட்டுக்குள்ள இருக்கிற எலியை ஒழிக்கிறதுக்கு தான் பூனையை வளர்த்தாங்க. ஆனா அந்த எலி அந்த என்ன செய்யுது, அந்த புலம்பெயர்ந்த அல்லது தடுப்பு முகாமில் வச்சிருக்கிற நம்மளுடைய தமிழர்களை, அந்த கூடாரங்களை அது சுற்றி சுற்றி வருது. அதன் ஊடா கதையை அவர் சொல்ல தொடங்குறார். ஒரு சின்ன கம்பி வேலியில தொடங்கி, எலியில தொடங்கி, அந்த எலியினுடைய பயணங்கள் ஊடா. ஆக இந்த எலி போற இடம் மட்டுமே இல்லை, அந்த எலி போற இடத்துலையும் நடக்குதுன்னா இல்லாத இடங்கள்லையும் என்னென்ன நடக்குது. அதாவது வீட்டுக்குள்ளேயே சிதைச்ச அந்த படைகள் அவங்க வாழ்க்கை முறையில சாதாரணமா வாழ்ந்துட்டு இருக்கும்போது, சொல்ற மாதிரி நான் சின்ன வயசுல 7 வயசுல நான் பத்திரிகைகள் படிக்க 7வது படிக்கும்போது அன்னைக்கு பார்த்த அந்த குரூரம் பத்திரிகையில நான் ஓடி விடுதியில தங்கி படித்தேன். ஓடி ஒரு முடித்திருத்துற ஒரு நண்பருடைய கடையில தான் பார்ப்பேன். அதுல பார்த்த போராளிகள், மக்கள் சுட்டு கொலை ஆயுதத்தோட படை நின்றுட்டு இருப்பான், சிங்களப்படை. பார்த்தோன்னே அப்படியே என்னால தம்பிரிச்சு போயிடுவேன். குளிக்க போகும்போதெல்லாம் அப்படியே கலங்கிட்டே போவேன். இது என்னுடைய 12 வயசுல தொடங்கினது. ஆக இன்னைக்கு சொல்ல முற்ற அழிக்கப்பட்டு எலிகள் மட்டுமே சுதந்திரமா நடமாடுது. எங்க? வேலிக்கு வெளியே.
ஆனா வேலிக்குள்ள இருக்கிறது பார்த்தா ஒவ்வொரு கட்டமா ஒவ்வொரு இடமா அந்த மொத்தம் 7 நிகழ்வுகளை சொல்லியிருக்காரு அந்த இயக்குனர். முதல்ல ஒரு குழந்தை அம்மா பசிக்குதுங்குது. பசிக்குதுங்கிற சொல் இருக்குல்ல, அது ஒரு பயங்கரமான சொல். பாரதி அவன் எழுதியிருக்கான். அவன் தேசிய கவிஞன், இந்தியாவினுடைய தேசிய கவிஞன், இந்தியா முழுக்க ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பாரதி கவிஞன், தேசிய கவிஞன் சொல்லியிருக்கான், தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழித்திருவோம்னா, உலகத்தையே அழிப்போம்னா. ஆனா ஒரு குழந்தை சொல்லுது அம்மா பசிக்குது. அம்மா சொல்றான் நாளை காலையில 9 மணி வரைக்கும் பொறுத்துக்கங்கிறான். அம்மா பசிக்குது, கொஞ்சம் பொறும்மா. நாளைக்கு காலையில 9 மணிக்கு தான் சாப்பாடு வரும், அது மட்டும் கொஞ்சம் பொறும்மா. இரவு எத்தனை மணி? பசியோட ஒரு மனிதனே தூங்க முடியாது, ஒரு குழந்தை எப்படி தூங்கும்? நாளை காலை வரைக்கும் அது பசியோட தான் கிடக்கும்னா, இந்தியாவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தேசிய கவி சொன்ன வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? உலகத்தை அழிக்க சொன்னா யார் அழிக்கிறது? இந்த கேள்வி அந்த படைப்பாளி முதல் இடத்துல தொடங்க. ஒரு இடத்துல அந்த முள்வேலி முகாமுக்குள்ள அவனுடைய கலாச்சாரத்தை அழிச்சு, அவனுடைய வாழ்க்கையை அழிச்சு, சிங்களத்தினுடைய தேசிய கீதத்தை பாடம் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னொரு குழந்தைக்கு சோறு இல்லை, இன்னொரு குழந்தைக்கு பாடம். அந்த குழந்தை அந்த நேரத்திலயும் உட்காந்து அப்ப நடுராத்திரியில அந்த இன்னொரு குழந்தைக்கு மட்டும் இல்லை, இந்த குழந்தைக்கு சோறு இருக்காது. ஆனா இதை நீ எப்படியாவது கத்துக்கணும், பாடணும் அப்படிங்கிற நிர்பந்தத்துல குழந்தை சொல்ற. இதை படிச்சு இங்க சொல்லி கொடுக்குறாங்கன்னு படிக்கல, நம்ம வாழ்க்கை மொத்தம் செதஞ்சு கிடக்குது. இன்னொரு தாய் அப்படியே பயணம் ஒருத்தனை போட்டு அவன் கால்ல. இந்த இனம் வீரமான இனம், தமிழ் இனம், ஆண்ட இனம். இமயம் முதல் போய் குமரியிலிருந்து இமயம் வரைக்கும் போய் ஆண்ட இனம். இது வரலாறு சொல்லுது. அம்பேத்கர் சொல்லியிருக்காரு, இந்த சட்டத்தை ஏற்றினவர் இந்தியா முழுக்க இருந்த இனம் தமிழ் இனம்னு சொல்லியிருக்காரு. உலக எத்தனையோ கடல் கடந்து போய் வெற்றி அடைஞ்ச இனம் இந்த இனம். ஆனா ஒருத்தன் காலடியில கடந்து கெஞ்சினான், எங்க உயிரை காப்பாற்று. அவனை அடிச்சு அவன் கை வலிச்ச உடனே அவன் துப்பாக்கியை எடுத்து சட்டுன்னு சுட்டு போட்டு போயிட்டே இருக்கான். அந்த தமிழ் குரல் அப்படியே அடங்கு. இன்னொருத்தன் கிறித்துவன் தமிழன், அவன் சொல்றான், நாளைக்கும் எங்களை உயிரோட வச்சிரு. இருந்து காத்தது போல நாளைக்கு நாங்க உயிரோட இருப்போமா, எங்களை காப்பாத்து, எங்களுக்கு அருள் புரிய அப்படின்னு காத்து ஆசீர்வதித்து எலிகள் பயணம் பண்ணிட்டே இருக்கு. எங்க? சுதந்திரமா முள்வேலிக்கு வெளியே. தமிழர்கள் அத்தனை பேரும் முள்வேலிக்குள்ள. ஒரு தமிழ் ஒற்றன் ஒருத்தன் சொல்றான், அவனை சீக்கிரம் எப்படியாவது பிடிச்சிருங்க. ஏன்னா ஆள்காட்டிகள் இன்னைக்கு தமிழினம் சிதைஞ்சதுக்கு காரணமே ஒற்றுமை இல்லாததுதான், ஒருமித்த கருத்து இல்லாதது, புரிதல் இல்லாதது, காட்டி கொடுக்கறது. எல்லா இடத்துலயும் இருக்கலாம், ஆனா ஒருத்தன் வாழறதுக்கு கூட அல்லது ஏதோ சாப்பிட்றதுக்கு கூட காட்டி கொடுக்கலாம். ஆனா இனத்தை அழிக்க காட்டி கொடுக்கிற எந்த தமிழனையும் தமிழ் உலகம் மன்னிக்க போறது இல்லை. ஆனா ஒருத்தர் சொல்றான், ஒரு ஒற்றன், அவனை பிடிச்சிடணும் அப்படிங்கிறான். நெஞ்சு வராத படியார் உங்களை பிடிச்சி வர ஆட்களை அனுப்பியிருக்கு. அப்படியே பயணம் பண்ணிட்டு வந்து இறுதியா ஒரு பெண் கதர் தானா சரணடைஞ்சு எங்களை இந்த அரசாங்கம் எப்படியும் காப்பாற்றும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில உள்ள போன ஒரு தடுப்பு முகாம்ல ஒருத்தன் துப்பாக்கி வச்சுட்டு வெளியே சுத்திட்டு இருக்கான். எதுக்கு? காவல் இருக்கிறதுங்கிறது எப்பவுமே மக்களுக்கு தான். ஆனா உள்ள ஒருத்தன் கெடுத்துக்கிட்டு இருக்கான், சிதைச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு பெண் கதறிக்கிட்டு இருக்கா, அந்த பெண் மேல மிருகம் மாதிரி இயங்கிக்கிட்டு இருக்கான் ஒருத்தன். வெளியில காவல் ஒரு படை, ஒரு வீரன். அவன் வீரன் எப்படி சொல்ல முடியும்? அவ கதறா, அந்த தமிழ் குரல் நெஞ்ச அறுக்குது. இது அந்த படைப்பாளி உலக மனித இனத்துக்கு அவன் கேட்கிற மிகப்பெரிய கேள்வி. அது ஒரு உக்கரமான கேள்வி, ஒரு ஓல கேள்வி, ஒரு ஓலமான கேள்வி. இந்த மனித இனம் உலகம் முழுக்க இருக்கிற இதுக்கு என்ன பதில் சொல்ல போகுது? காந்தி சொல்லியிருக்காரு, ஒரு இனம் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுமானால் அந்த இனத்தை காக்க நான் ஆயுதம் ஏந்தியும் போராடுவேன் அப்படின்னு சொன்னவர் காந்தி. ஒரு பெண் தன்னுடைய
உயிருக்கு தன்னுடைய கற்புக்கு களங்கம் ஏற்படுமானால் ஒருத்தன் கெடுக்க முயற்சி பண்ணனா தன்னுடைய கூரிய நகங்களை கொண்டு அவனை ரெண்டா கிழிச்சு எறிஞ்சு தன்னையும் தன் உயிரையும் தன்னுடைய கற்பையும் மானத்தையும் காப்பாத்துன்னு சொன்னவர் காந்தியடிகள். ஆனா அவளால எதுவுமே செய்ய முடியல. இது மாதிரி ஒரு பெண்ணா 2 பெண்ணா எத்தனை ஆயிரம் பெண்கள் சிதைஞ்சிருக்காங்க, எத்தனை ஆயிரம் காட்சிகள், உண்மையான காட்சிகள் இந்த உலகத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்த உலகம் அத்தனையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு, பார்த்துக்கிட்டு இருந்தது, பார்த்து முடிச்சிருச்சு. ஒருத்தன் தவறு செய்யும் போது அதை தட்டி கேட்கலன்னா பார்க்கிறவன் மிகப்பெரிய குற்றவாளி. ஆக உலகம் முழுக்க இருக்கப்பட்ட மானிட இனத்துக்கு இந்த படைப்பாளி கேட்கப்பட்ட கேள்விக்கு யார் பதில் சொல்ல போறது? அல்லது அந்த மானமுள்ள ஒரு அற்புதமான மனிதநேயத்துக்கு ஆதரவான அல்லது உண்மைக்கு புறம்பா செயல்பட்ட அந்த குரூரமான மிருகங்களை உலகத்துக்கு எடுத்துக்காட்டின அவங்கள நிக்க வச்சு கேள்வி கேட்ட அந்த படைப்பாளிக்கு நான் தலை வணங்குறேன். இந்த குறும்படத்தை தொழில்நுட்ப ரீதியாக இந்த குறும்படத்தை எப்படி பார்க்குறீங்க? தொழில்நுட்ப ரீதியா ஒரு சிறப்பான திரைப்படமா நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு வீடுனா சுத்தமா இருக்கும், ஆனா அந்த முகாம் சருகுகளாலும் குப்பைகளாலும் நிரப்பப்பட்ட அல்லது இயல்பா இருக்கிற அந்த பகுதியில இருந்து தான் கேமரா பயணம் பண்ணுது. அப்புறம் முள்வேலி, இதெல்லாம் தொழில்நுட்ப ரீதியான ஒரு இது. அப்புறம் அந்த எலிகள் மூலமான பயணம், அதனூடாக கதை சொல்றது, இது ஒரு அற்புதமான யுக்தி. அப்புறம் அது திரைக்கு பின்னால் நடக்கிறது அப்படின்னு சொல்லலாம், அல்லது திரை போன்ற அந்த கூடாரத்திற்கு உள்ளாக நடக்கிறது அப்படின்னாலும் எடுத்துக்கலாம். அப்படி உண்மையான குறியீடுகளை, அது உண்மையும் அதுக்குள்ள இருக்கிற அல்லது உண்மை போன்ற அப்படியான குறியீடு இருக்குல்ல, இந்த குறியீடாலும் சொல்லப்பட்ட, அதுவும் 10 நிமிடத்திற்குள்ள இந்த வழியை 2 எலிகள் மூலமாக சொல்லப்பட்ட இந்த படைப்பு தொழில்நுட்ப ரீதியாகவும் சரி அல்லது கலைநுட்ப ரீதியாகவும் சரி ரொம்ப அழகா பதிவாயிருக்கு. இதுல இந்த படைப்பாளிய என்ன முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி இதை இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படி பண்ணியிருக்கலாமேன்னு என்னால் இந்த படைப்பை பார்த்து முடித்த உடனே என்னால் எந்த கேள்வியும் கேட்க முடியல. உண்மை அதுதான், ஒரு படைப்பாளியா எனக்கு அப்படி எந்த குறையும் இருக்கிறதா தெரியல. அதனால் இந்த படைப்பு என்னை பொறுத்த வரைக்கும் நிரம்ப நிறைவான ஒரு படைப்பு. ரொம்ப நன்றி. உங்களுடைய பார்வையை இங்கே முன்வைத்ததற்காக எங்கள் மக்கள் தொலைக்காட்சி நிறுவனம் சார்பாக வாழ்த்துக்கள், வணக்கங்கள். அதேபோன்று உங்களுடைய அந்த நாவலை திரைப்படமாக்கும் அந்த முயற்சியும் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவதற்கும் எங்களுடைய மக்கள் தொலைக்காட்சி நிறுவனம் சார்பாக வாழ்த்துக்கள், வணக்கங்கள். நன்றி. இன்று நாம் பார்த்த இந்த வன்னியலி என்கிற இந்த குறும்படம் 1 லட்சம் ரூபாய் பரிசினை வெல்லப் போகிறதா? வெல்லப் போகிறது எனில் அதில் நேர்களாகி உங்களுக்கும் அதில் ஒரு பங்கு இருக்கிறது. இக்குறும்படம் பற்றிய உங்களது கருத்துக்களை உங்கள் கைபேசியின் வழியாக பதிவு செய்யுங்கள். SF_A நன்று, SF_B சுமார் என்று தட்டச்சு செய்து 56767686 என்ற எண்ணிற்கு குறிஞ்சி